அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரிகளை எதிர்க்க இறைவனே இறக்கும் ஒரு அற்புதமான துவா. எதிரிகளுடைய நாடி துடிப்பை பார்த்து எந்த அளவுக்கு சூப்பர் பவர் இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லாத ஆக்கக்கூடிய அற்புதமான துவா. இது ஒரு வஜிபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜிபா. அல்லாஹ் அன்புக்குரியவர்களே, மக்களே, இந்த அற்புதமான துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈட்டி தந்த துவா. இந்த துவா தபுக் யுத்தம் ஏற்றி, புனக் யுத்தம் ஏற்றி, எர்புக் யுத்தம் ஏற்றி இன்னும் பலவித வெற்றிகள் கொடுத்த வஜிபா. அப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி கொடுத்த அப்படிப்பட்ட துவா. அன்பான நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை விட ஒரு மனிதன் நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தாலே சில நேரங்களில் அவனுக்கு எதிரிகள் உருவாகி விடுகிறார்கள். சிலர் நம்மை போனாமைப்படுகிறார்கள். சிலர் நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள். சிலர் நமக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? கோபப்பட வேண்டுமா? பகை வைத்து கொள்ள வேண்டுமா? இல்லை. இஸ்லாம் நமக்கு ஒரு அழகான வழியை கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்பது. நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் தீங்கு செய்ய முயன்ற நேரத்தில் இந்த அழகான துவாவை ஓதினார்கள். அந்த துவா தான் இது. அப்படி அழகான துவா இந்த துவா. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹரிஹிம் நஊது பிக மின் சுரூரிஹிம். யா அல்லாஹ், அவர்களின் தீங்கிலிருந்து உன்னை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோம். அவர்களின் கெட்டதில் உன்னை பாதுகாப்பு தேடுகிறோம். நல்லடியார்களே, இந்த துவாவை நம்பிக்கையுடன் உங்களுக்கு யாராச்சும் யாரை நினச்சி நீங்கள் எதிரிகளாக இருக்காங்களோ அவங்கள நினச்சி மனசுக்குள்ளே அவங்கள நினச்சி இந்த துவாவை நீங்கள் நல்லா ஓதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பலன் நல்லா இருக்கும். ஆனால் நம்பிக்கையுடனே ஓதணும் இந்த துவாவை. அப்படி அதிசயமான துவா இது. இந்த துவா நீங்கள் நம்பிக்கையே ஓதுங்க. அல்லாஹ் அதற்குரிய பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இந்த துவாவுடைய பலன் என்னென்னா, அல்லாஹ் எதிரிகளின் தீங்கு பாதுகாப்பான். அப்புறம் நம்ம கெடுக்க நினைப்பவர்கள் திட்டம் தோல்வியாகும். நம்ம மனதில் இருந்த பயனும் அகலும். அல்லாஹ் நமக்கு நிம்மதியும் துணிவையும் தருவான். ஒரு சகோதரர்களே, நல்லடியார்களே, ஒரு உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாத்த மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் காயப்படுத்த முடியாது. அதனால்தான் அல்லாஹ்விடம் நம்ம காரியத்தை ஒப்படைக்க வேண்டும். அப்படி அற்புதமான துவா. நீங்கள் இந்த துவா ஓதி ரஜமால் அல்லாஹ்விடம் கேளுங்க. ஆனால் நம்பிக்கையோடு கேட்கணும். அப்படி தொழுதுட்டு தொழுதுட்டு இந்த துவாவை கேட்கணும். இந்த துவாவை கேட்டு நீங்கள் முன்பின் சலவாத்து ஓதி யாரை நினச்சி நீங்கள் இந்த துவாவை நீங்கள் கேட்குறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதான் இந்த துவா மேலே இருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் சுரூரிஹிம். இந்த தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு கஷ்ட நேரத்தில் இந்த துவா ஒரு முன்பின் 3 சலவாத்து ஓதிக்கணும். சலவாத்து ஓதிட்டு அவங்களுடைய ரூபத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எடுத்துகிட்டு இதை துவா செஞ்சிங்கன்னா இந்த துவா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் இந்த துவா ஓதுறீங்களோ அந்த துவாவுக்கு இந்த துவா 7 முறை ஓதலாம், இல்லை 11 முறை ஓதலாம். ஆனால் சலவாத்து ஓதுங்க. உங்களுக்கு தொழுகைக்கு பிறகும் ஓதிட்டு கஷ்டம் ஒரு நேரத்திலும் ஓதலாம். அல்லாஹ் நம் கெட்டவர்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக ஆக்குங்க. ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் கைரா. அதற்கு ஒரு சம்பவம். அன்புடைய சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் என்னன்னா, அந்த நாள் முஸ்லீம்கள் ஒருபோதும் மறக்க முடியாத நாள். அந்த நாள் தான் பத்ருபோர் நாள். அன்றைக்கி பத்ருபோர் நாளில் அன்றைக்கி ஹஜ்ர் 2ஆம் நாள் 17ஆம் நாள். அந்த நாளில் அல்லாஹ் முஸ்லீம்கள் கொடுத்த முதல் பெரிய வெற்றி. சிறிய குற்றம் பெரிய ஈமான். அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். மொத்தம் 313 பேர்கள் தான். எதிரிகள் 1000 பேர். ஆனால் முஸ்லீம்கள் ஆயுதம் குறைவு. குதிரைகள் 2 மட்டும், ஒட்டகங்கள் 70 மட்டும். பல சஹாபாக்கள் ஒரே ஒட்டகத்தில் மாறி மாறி பயணம் செய்தார். ஆனால் அல்லாஹ்விடம் இந்த ஒன்று மட்டும், அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை. அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த பத்ருபோரில் சண்டை போட்டாங்க. நபிகள் உருக்கமான துவா, இந்த துவா தான். போர் ஆரம்பிக்க முன்பு துவா ஓதுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்தில் நின்று கொண்டு கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள். அவர் சொன்னார், யா அல்லாஹ், இந்த ஒரு சிறிய கூட்டம் என்று அழிந்து விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள்.
அவர்கள் அந்த அளவுக்கு அழுது கொண்டு துவா செய்தார்கள். எதிரிகள் தீங்கு அல்லது பயம் ஏற்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த துவாயை அதிகமாக ஓதியிருக்காங்க. ஹதீஸுகளிலும் வருகிறது. இந்த துவா அழுது கொண்டு ஓதியிருக்காங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், அவன் உதவி செய்யாமல் இருக்க மாட்டான். மலக்கள் உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறான், நான் உங்களுக்கு 1000 மலக்களை உதவியாக அனுப்புகிறேன். சூரா அல்-அன்ஃபால்ல அது சொல்லியிருக்கான். அல்லாஹ் 1000 மலக்குகளை அனுப்பி வச்சான். உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், போரில் நாங்கள் அடிக்காமல் கூட எதிரிகள் வீழ்ந்தார்கள். அப்போதான் நாங்கள் புரிந்து கொண்டோம், இது அல்லாஹ்வின் உதவி. அல்லாஹ் அப்படி உதவி செய்கிறோம் இருக்கிறோம். அவ்வளோ ஈமானாக இருக்காங்க சஹாபாக்கள். அன்புடையவர்களே, பத்ரு போல் சஹாபாக்களின் ஈமானை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ரசூலுல்லாஹ், நான் இந்த போரில் இருந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனே ஜன்னத் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை கேட்டவுடனே அந்த சஹாபி சொன்னார்கள், எனக்கும் ஜன்னத்துக்கும் நடுவில் இருக்கிறது இந்த பேரிச்சை மரம் மட்டுமே. அதை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போரில் கலந்து ஷஹீதாயிட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் சிங்கம், பத்ரு போல ஹம்ஸா ரலியல்லாஹு அவர் சிங்கம் போல போராடினார்கள். அவர்கள் இஸ்லாமுக்கு அச்சமே இல்லாமல் முன்னில் நின்றார்கள். அந்த நாள் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றி கொடுத்தான். 70 எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கைதானார்கள். முஸ்லீம்கள் 14 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனால் அல்லாஹ் பத்ருவில் கலந்து கொண்டவர்கள் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன். இதனால் தான் பத்ரு சஹாபாக்கள் இஸ்லாமில் மிக உயர்ந்தவர்கள். நமக்கு கிடைக்க பாடம் என்னன்னா, பத்ரு போரில் சொல்லும் பாடம், ஈமான் இருந்தால் வெற்றி கிடைக்கும். துவா மிகப்பெரிய ஆயுதம். துவா ஓதிட்டு இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே ஆயுதமாக கிடைக்கும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். நம்ம நம்பிக்கை வச்சு எந்த துவா ஓதுறோமோ, எதிரிகளை வீழ்த்துறோமோ, அப்படி நம்பிக்கை கிடைக்கும். அன்புடையவர்களே, பத்ரு சஹாபாக்கள் இஸ்லாமுக்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். அதனால தான் இன்று நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கோம். அல்லாஹ் பத்ரு சஹாபாக்கள் ஈமான் நமக்கும் கொடுக்கட்டும். நம்மளுக்கும் அதேமாரி ஈமான் கொடுத்து நம்மளும் இந்த துவா ஓதி நம்மளுக்கு எதிரிகளை வீழ்த்துற எவ்வளோ அவங்க ஈமான் வச்சு சஹாபாக்கள் அவங்க நபியர்கள் சொன்னதை அப்படியே கேட்டு செஞ்சாங்களோ, அதேமாரி இந்த அதிசய துவாவும் உங்களுக்கு நிறையா பலன் கிடைக்கும். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.